சத்துரு சில மனிதர்களை பாத்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் விழ தள்ளிட்டே இருப்பான். உங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ரப்பாயம் என்கிற ஒரு இடம் இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்தா நீங்க தோற்று போவீங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க வெட்கப்பட்டு திரும்புவீங்க. அந்த பாவத்தை மட்டும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. அந்த அசுத்தம் மட்டும் உங்களால விடவே முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய பண்ணணும்னா நீங்க எதை ஜெயிக்கணும்னா ரெகுலரா நீங்க தோற்று போகிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணணும். அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்க அந்த இடத்துல ஜெயிச்சு தான் ஆகணும். அது கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், ஒரு அசுத்த காட்சியை பார்க்கறதா இருக்கலாம். எனிவே பிசாசு உங்களை இதுவரைக்கும் எங்க விழ தள்ளிட்டு இருக்கிறானோ ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த ரப்பாயிமில கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் பெலிஸ்தியரிடத்துல பின்தொடர்ந்து போ. நிச்சயமாய் பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன்.